ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல 1.5ல கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்களேன். ஃபைண்ட் எஃப் ஜீரோ ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எஃப் ஜீரோ ஜின்னு கொடுத்துருக்காங்களா? அது எப்படி தெரியுமா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டாட் எஃப் டாட் ஜி அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லணும்? எஃப் டாட் ஜின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் ஜி திரும்ப என்ன பண்ண போறோம்? ஜி டாட் எஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கொஸ்டின் கிளியரா பார்ப்போமா? ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப் when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. சரி, ஃபங்க்ஷன்ஸ் வச்சுனா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பார்ப்போமா? சம்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா? சின்ன வயசுல படிச்சது எல்லாரையும் கலெக்ட் பண்ணி பார்ப்போமா? f of x is equal to something ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. x square plus 1 கொடுத்துருக்காங்க. x இருக்கிறதுல எதை போட்டாலும் x இருக்கிறதுல நம்ம யாரை போட போறோம்? ஏவை போட்டா என்ன வரும்? a square plus 1. அங்க எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் அதை ஏன்னு மாத்திடுறோம். f இருக்கிறதுல z போட்டோம்னா அப்ப அங்க இருக்க z x இருக்கிறதுல z போடுறோம். x ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படி மாத்துவோம். அதுவே x இருக்கிறதுல சம்திங் கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ 1 போட்டோம்னா x இருக்கிறதுல 1 போடுறோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2. இந்த மாதிரி போட்டுட்டே போகும். இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சின்ன வயசுல. அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த சம். வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? f டாட் g. f டாட் g ன்னு சம் இருக்கு. சம்ம மட்டும் இதை மட்டும் கொஸ்டின் மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு வேரியபிள் தேவை. f ஆஃப் x ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. x தான் இருக்கு. அப்ப x தான் இங்க வரணும். அப்ப வேரியபிள் ஒன்று கொடுப்போமா? x வேரியபிள் கொடுப்போமா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணலாம்? இந்த டாட்டை நான் தூக்கணும். டாட்டை தூக்குனாதான் எனக்கு சம்மு மேக்ஸ் உள்ள போக முடியும். இல்ல மேக்ஸ் உள்ள என்னால போகவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டாட்டா தூக்கணும்னா அதை பிராக்கெட்ல மாத்திடலாம். என்ன பண்ண போறோம்? அதை பிராக்கெட் குள்ள மாத்திடலாம். மாத்தியாச்சுங்களா? ஓகே, அடுத்து பாக்குறோங்க. இப்ப இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் கான்செப்ட்ல இருக்கா? இதை எஃப்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்க போறோம்? இது எஃப் நமக்கு தெரியும். இது எக்ஸ். இது எக்ஸ் கான்செப்ட் இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க? 2 into x plus 1 சொல்லியிருக்காங்களா? அப்ப அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எப்படி வருதுன்னு பாருங்க. 2 into x என்னங்க? g of x. நம்ம இந்த இடத்துல x யாருன்னு எடுத்துக்கிறோம்? g of x தான் x ன்னு எடுத்துக்கிறோம். 2x plus 1 எடுத்துக்கிட்டோமா? ஓகே, அடுத்து 2 into g of x. g of x ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே. கொடுத்துருக்காங்களே கொஸ்டின்ல. g of x என்ன சொல்றாங்க? x square minus 2 plus 1. ஓகேங்களா? இப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்யூஷன் சால்வ் பண்ணுவோமா? இப்ப என்ன வரும்? 2 into x square 2x square 2 into minus 2 minus 4 இங்க இருக்கிறது plus 1. இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. 2x square minus 4 plus 1 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா யாரு வருவாங்க? கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ் 4 minus 4 plus 1 equal to 3. கண்டுபிடிச்சிட்டோமா? f dot g கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நம்ம f dot g கண்டுபிடிச்சிட்டோம். f dot g கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க? செகண்ட்ல இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. g dot f கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. g dot f கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கொடுக்கணும். எல்லா அதுலயே இருக்க வேரியபிள் ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் நான் சம்ம மூவ் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது g of ஃபர்ஸ்ட் டாட்டை தூக்கணும். டாட்டை தூக்கனா என்ன பண்ண போறோம்? பிராக்கெட்டை கொண்டு வரோம். பிராக்கெட்டை கொண்டு வந்து f of x. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? g of x ல இருக்கா? g of x இந்த மாதிரி இருக்கு. அந்த பிராக்கெட் பார்க்க g of x என்ன சொல்லியிருக்காங்க? x square minus 2. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? இப்ப பாருங்க, g of x என்ன சொல்லியிருக்காங்க? x square minus 2. x னா இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க போறோம்? f of x தான் நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். x square minus 2. புரியுதுங்களா? ஈஸியா இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. f of x. இப்ப நமக்கு f of x ஓட வேல்யூ தெரியும். f of x ஓட வேல்யூ என்ன? 2x plus 1 whole square minus 2. இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? a plus b whole square ஃபார்முலால இருக்கு. a plus b whole square. a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square. இப்போ போடுங்க பாப்போம். 2x square இதான a square plus 2 into a என்ன? 2x into b என்ன? 1 plus b square minus 2. இருக்குங்களா?
அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 4x ஸ்கொயர் ஆகுங்களா? மல்டிப்ளை பண்ணோமா? பிளஸ் 2 into 2x 4x 4x into 1 4x பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன ஆகுது? 1 இந்த -2. ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுருவீங்க. நீங்களே பாருங்க. 4x ஸ்கொயர் பிளஸ் 4x 1 -2 -1. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு. therefore g dot f is equal to ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? வந்துருச்சுங்களா? பார்க்கதாங்க மேக்ஸ்ல எல்லாமே பெருசா இருக்கும். எல்லாமே பேசிக்ஸ் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்ஸ் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளிஃபையா இருக்கும். எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க. நம்ம இந்த 0 மாதிரி போட்டிருக்க மோடுக்கு என்ன சொல்லுவாங்க? டாட்னு சொல்லுவாங்க. எஃப் டாட் ஜி. நமக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருந்ததுன்னா எக்ஸ்ல இருக்க இடத்துல நம்ம என்ன போடுறோமோ, எக்ஸ் ஒரு வேலை ஏவா எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நீங்க எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தா அப்ப ஏ எக்ஸ் இருக்கிறதுல ஏ போட்டு பண்றோம். இப்போ இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் எடுத்தா எக்ஸ் இருக்கிறதுல இசட் போட்டு பண்றோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தாவே கான்ஸ்டன்ட் போட்டு எக்ஸோட வேல்யூ 1 போட்டு ஆன்சர் சால்வ் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண எஃப் டாட் ஜி ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஜியை கண்டுபிடிக்க போறோம். எஃப் டாட் ஜியை கண்டுபிடிக்கணும்னா வேரியபிள் தேவைப்படுது. வேரியபிள் என்ன இருக்கு கொஸ்டின்ல? எக்ஸை கொடுத்துருக்கான். எக்ஸ் ஒய் இசட்லாம் வேரியபிள்ஸ்ங்க. ஏன் வேரியபிள்ஸ் சொல்றேன்? பிராக்கெட் குள்ள வருது பாத்தீங்களா? அதையும் வேரியபிள் சொல்லலாம். இன்னும் நிறைய சம்ஸ் எல்லாம் சொல்லலாம். நான் வரும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. வேரியபிள் ஒண்ணு கொடுத்த உடனே தட் இஸ் ஈக்குவல் டு, இப்ப இந்த டாட்டை தூக்கணும்னா பிராக்கெட் வந்துருங்க. வேற ஒண்ணுமே இல்ல. டாட்டை தூக்கினா பிராக்கெட் வந்துரும். பிராக்கெட் போட்டோமா? ஏன் இந்த பிராக்கெட் போடுறேன்? நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த பிராக்கெட் போட்டேன். ஓகே. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கான்செப்ட்க்கு வந்துச்சா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன? கொஸ்டின்ல சொல்லிட்டான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 into g of x. 2 into x என்ன? g of x தானே. 2 into g of x 2 into x plus 1 போட்டோமா? therefore 2 into g of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க. 2 into x square minus 2 plus 1. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட். அடுத்தது ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போறோம். ஜி டாட் எஃப் கூட நம்ம வேரியபிள் இன்க்ளூட் பண்ணோம். அடுத்த மெத்தட் டாட்டா தூக்கணும்னா பிராக்கெட் கொண்டு வரோம். பிராக்கெட் இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் கான்செப்ட்ல இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸ் யாருன்னு எடுத்துருக்கோம்? இவங்கள தானே. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, சூப்பர். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே 2x plus 1 whole square minus 2. அதுக்கப்புறம் 2x plus 1 a plus b whole square ஃபார்மட்ல இருக்கு. போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரும். இன்னும் இது போன்ற சம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கேம் விளையாடலாம். கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எந்தெந்த சம்ஸ்ல டவுட் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ற நாங்க இருக்கோம். தேங்க்யூ.